நமஸ்தே நண்பர்களே, காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காலையில் நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஆனால் வேலைக்கு மதியம் தான் போவேன். கொஞ்சம் வீட்டு வேலைகளெல்லாம் இருந்தது. சூப்பர் மார்க்கெட் இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சிடலான்ட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு மேலே வேலைக்கு ஆரம்பிக்கலாம். நேற்றுக்கு பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. 30 பயணங்கள் முடித்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி 30 பயணம் முடிக்கணும், நாளைக்கு 30 பயணம் முடிக்கணும். அப்போ தான் 270 ரியாஸ் பணம் கிஃப்ட் கிடைக்கும். எனக்கு உங்களுக்கே தெரியும், தினமும் நான் இந்த என்னால் முடிஞ்ச நபர்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதுக்காக எனக்கு தினமும் 30லேருந்து 40 ரியாஸ் செலவாகுது. ஸோ அதை நான் இந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது, இந்த பணத்தில் நான் அப்படியே அதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுபோக என்னோடய பணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதை சரி பண்ணுவேன். தினமும் என்னோடய வருமானம் என்னென்னு இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தினமும் வாங்கிட்டு இருந்தேன். 40 ரூபா, 50 ரூபா, 40 ரியாஸ், 50 ரியாஸ்னு. அவன் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ இந்த மணி நாளைக்கு எனக்கு கிடச்சதுன்னா திங்கக்கிழமை ஒரு வாரத்துக்கு உண்டானது வாங்கிட்டு இதில் ஒரு 270 ரியாஸ் கிடைக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் பணம் போட்டேன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது குறையெல்லாம் போகும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு இந்த பணம் யூஸ் ஆகுதில்ல. என்னோடய பர்சனல் செலவுங்கிறத விட எல்லாமே ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்களே எனக்கு கமெண்டில் ஏதாவது போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே கமெண்ட்ஸ் போடலை, வெறும் லைக் மட்டும் போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா டிரைவர் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 30 பயணம் செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதெல்லாம் யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது டிரைவருங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், 30 பயணம் ஒரு நாளைக்கு பண்ணணும், 90 பயணம் 3 நாளில் பண்ணணும், இது எவ்வளோ ஈஸியான வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி கலந்துக்கும் போது நம்மளோட இன்னும் மன உறுதி அதிகமாகும். ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது 2வது. பட் இந்த காம்படிஷனில் கலந்துக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பயணம் முடிக்கணும். எனக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. என் மனசு முழுக்க இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸாக இருந்த 30, 12, 13, 14, 15, 16, 17, 20 பயணம், 21 பயணம், 22 பயணம், 30 பயணம். ஸோ அது நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு மன நிறைவு. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் இல்லை. வேலை செய்யும்போது ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே நமக்கு. ஹெல்த்திக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறோன்னா அந்த அச்சீவ்மெண்ட் மட்டுமே நம்ம ஃபோக்கஸாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே நமக்கு இல்லை. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த வார்த்தை. வேறு எந்த ஒரு நமக்கு முழு ஈடுபாட்டோடு இந்த வேலையிலே ஈடுபடுறதுனால சூப்பராக இருக்கும். ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும், மனசும் சூப்பராக இருக்குது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. போனோன்னு சாப்பிட்றதுக்குள்ளே தூக்கம் வந்துடுது, நல்ல தூக்கம் வருது, நல்ல அடுத்த நாள் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க தோணுது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி நமக்கு கிடைக்கணும்ல. பணம் செலவு பண்ணாலும் எனர்ஜி கிடைக்காது. இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது நான் ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். ஆனாலும் 90% இது உண்மை தான் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.